நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் காமனா யூஸ் பண்ற இங்கிலீஷ் ஃப்ரேஸ் என்னன்னு பார்த்தோம்னா வாட் டைம் இஸ் இட். இது நம்ம அடிக்கடி டெய்லி யூஸ் பண்ணுவோம். இப்ப என்ன மணி ஆகுது அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான் வாட் டைம் இஸ் இட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல கேக்குறோம். இப்ப என்ன டைம் அப்படின்னு கேக்குறதுக்கு வாட் டைம் இஸ் இட். காமனா யூஸ் பண்றது எஸ். எஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ், ஒரு நேர்மறையான ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம சொல்றதுக்காக நம்ம எஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். எஸ்க்கு பதிலா நீங்க கேஷுவலா எப் அப்படின்னு சொல்லலாம். YEP, எப். ஓகே, சோ எஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப கேஷுவலா நம்ம எப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எஸ் வந்துருச்சு காமனா யூஸ் பண்ற இங்கிலீஷ் ஃப்ரேஸ். அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்? நோ தான் வரும். ஓகேவா? சோ நோ அப்படிங்கிறது நம்ம ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் சொல்றதுக்காக நம்ம நோ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நோவை ரொம்ப கேஷுவலா நோ அப்படின்னு சொல்லலாம். NOPE, நோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நோ அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் நம்ம சாஃப்டா சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட கேக்குறாங்க, லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் டுடே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாக் போயிட்டு வரலாமா கேக்குறாங்க. இல்ல லெட்ஸ் கோ ஃபார் ஷாப்பிங் டுடே, நீங்க ஷாப்பிங் போலாம் அப்படின்னு ஒருத்தவங்க கேக்குறாங்க. Do you want to go, வெளியே போலாமா, உனக்கு வெளியே போகணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நீங்க நெகட்டிவா ரெஸ்பான்ஸ் சொல்ல போறீங்க, நோ அப்படின்னு சொல்ல போறீங்க. சோ அந்த நோ அப்படின்னு சிம்பிளா சொல்றதுக்கு அதை இன்னும் கொஞ்சம் சாஃப்டா எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு வெளியே போக இஷ்டம் இல்ல, நோ ஐ டோன்ட் திங்க் சோ அப்படின்னு சொல்லலாம். இல்ல எனக்கு போற மாதிரி எனக்கு தோணல அப்படின்னு சொல்லலாம். நோ ஐ டோன்ட் திங்க் சோ அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நாட் ரியலி அப்படின்னு சொல்லலாம். நாட் ரியலி அப்படின்னு நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம். காமனா யூஸ் பண்ற ஒரு இங்கிலீஷ் ஃப்ரேஸ் வேர் இஸ் த டேஷ், உங்க லொகேஷன். ஏதோ ஒரு லொகேஷன் கேக்குறீங்க, வேர் இஸ் த அப்படின்னு சொல்லி ஒரு லொகேஷன் கேக்குறீங்க. வேர் அப்படின்னா என்ன, எங்கே அப்படின்னு கேட்போம். எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம வேர் இஸ் த யூஸ் பண்றோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, வேர் இஸ் த ரயில்வே ஸ்டேஷன், வேர் இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ், வேர் இஸ் த புக் ஸ்டோர், வேர் இஸ் த ஃபைல் ஐ நீட், எனக்கு தேவைப்படுற ஃபைல் எங்க இருக்கு. வேர் இஸ் த ரெஸ்ட் ரூம், ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வேணும். சோ வேர் இஸ் த ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. சோ அந்த இடத்துல நீங்க வேர் இஸ் த சொல்லி உங்களுக்கு என்ன கேட்கணுமோ அந்த லொகேஷன் நீங்க போட்டுக்கலாம். சோ பட் இதுவே நீங்க ஒரு சிட்டி இல்ல ஒரு கண்ட்ரி அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறப்ப நம்ம வேர் இஸ் த அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் வேர் இஸ் அப்படின்னு சொல்லி அந்த சிட்டி பேர் கேட்கணும், வேர் இஸ் அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரி பேர் கேட்கணும். ஓகேவா? சிட்டி அண்ட் கண்ட்ரிக்குலாம் நீங்க த யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போற இங்கிலீஷ் ஃப்ரேஸ் என்னன்னு பார்த்தோம்னா, மே ஐ யூஸ் த ரெஸ்ட் ரூம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இங்கிலீஷ் ஃப்ரேஸ். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இடத்துக்கு போறீங்க, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நீங்க ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா மே ஐ யூஸ் த ரெஸ்ட் ரூம் அப்படின்னு கேட்கலாம். இந்த இங்கிலீஷ் ஃப்ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா நீங்க அவங்க கிட்ட கேக்குற மாதிரி இருக்கும். மே ஐ யூஸ் த ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு, மே ஐ யூஸ் த பாத்ரூம் அப்படின்னு கேட்கலாம். இல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் கேஷுவலா இதை நீங்க கேட்கணும் அப்படின்னா, கேன் ஐ யூஸ் த ரெஸ்ட் ரூம் அப்படின்னு கேட்கலாம். கேன் ஐ யூஸ் த ரெஸ்ட் ரூம். அப்ப நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு இங்கிலீஷ் ஃப்ரேஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஐ வுட் லைக் டு ஆர்டர். ஐ வுட் லைக் டு ஆர்டர். இது நம்ம மோஸ்டா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்ல யூஸ் பண்ணலாம், எங்க வேணா யூஸ் பண்ணலாம். ஐ வுட் லைக் டு ஆர்டர் இதுக்கு பதிலா நம்ம ஐ லைக் டு ஆர்டர்னு சொல்லலாம். ஓகேவா? ஐ லைக் டு ஆர்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேணும்ன்றது சொல்லலாம். இல்ல ஐ வுட் லைக் டு ஆர்டர் அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு வேணும்ன்றது சொல்லலாம். நம்ம பார்க்க போறது கேன் ஐ கெட் த பில் ப்ளீஸ். எனக்கு பில் கிடைக்குமா, எனக்கு பில் தரீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு கேன் ஐ கெட் த பில் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு பில் வேணும், அப்ப நீங்க இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். கேன் ஐ கெட் த பில் ப்ளீஸ். சிம்பிளா சொல்லணும்னா பில் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா see you soon அப்படின்னா சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது. இது காமனா யூஸ் பண்ற ஒரு இங்கிலீஷ் ஃப்ரேஸ். ஓகேவா? see you soon, சீக்கிரம் பார்க்கலாம். ஷார்ட்டா see you அப்படின்னு சொல்லலாம். see you, பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இதே ஒரு ஃபார்முலான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா அப்ப நீங்க எப்படி சொல்லலாம்னா ஐ see you again soon அப்படின்னு சொல்லலாம். நம்ம சீக்கிரமா மறுபடியும் பார்க்கலாம், ஐ see you again soon அப்படின்னு. நம்ம 9th பார்க்க போற ஒரு காமனான இங்கிலீஷ் ஃப்ரேஸ் என்னன்னு பார்த்தோம்னா see you later. நம்ம இதுக்கு முன்னாடி see you soon பார்த்தோம். see you later அப்படிங்கிறது see you soonக்கு சிமிலர் தான், கிட்டத்தட்ட சேம் தான். பட் என்னன்னா see you soon அப்படின்னா சீக்கிரமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது, see you later அப்படின்னா அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது. இந்த see you later நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பர்சனை பார்த்திருக்கீங்க, அதே நாள்ல மறுபடியும் நீங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்றப்ப அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா நீங்க அவரை ப்ராபப்ளி நீங்க சேம் டேல பார்க்க போறீங்க. சோ அந்த இடத்துல நீங்க see you later யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போற ஒரு காமனான இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு பார்த்தோம்னா ரியலி
ரியலி இந்த வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வேர்டு இல்லையா? நம்ம கான்வர்சேஷன்ல பேசுறப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ரியலி. ரியலி அப்படின்னா என்ன? உண்மையாவா அப்படின்னு கேக்குறோம்ல. சோ அப்ப நம்ம ரியலி யூஸ் பண்றோம். ஒருத்தவங்க பேசுறாங்க, உங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க பேசுறது உங்களுக்கு இன்னும் கேட்கணும் போல இருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க அப்வர்ட் இன்டோனேஷன், அதாவது மேல் நோக்கிய ஓசையில ரியலி அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ரியலி டெல் மீ மோர், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க ரியலி அப்படின்னு கேட்கலாம். இல்ல ஒருத்தவங்க பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, இல்ல அவங்க சொல்றது நம்புற மாதிரி இல்ல அப்படின்றப்ப நீங்க டவுன்வர்ட் இன்டோனேஷன்ல சொல்லலாம். அதாவது கீழ் நோக்கிய ஓசையில நீங்க சொல்லலாம். அப்படி எப்படின்னா ரியலி அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ உங்களுக்கு அந்த கான்வர்சேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இல்ல அது நம்புற மாதிரி இல்ல, ரியலி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸைட்மெண்டா நீங்க ரியலி அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம காமனா யூஸ் பண்ற இங்கிலீஷ் ஃப்ரேசஸ், அதாவது ஆங்கில சொற்றொடர்கள் அண்ட் ஆங்கில வார்த்தைகள் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை பாக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.